ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களால் தான் எங்கள் பொண்ணு வந்து செத்து போயிட்டா, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ தான் அவன் என்ன நடந்துட்டுருக்கு, நான் செத்து போயிட்டேனே, எப்படி இந்த பாடியில் இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் பயங்கரமாக சூப்பராக அங்கே எல்லாருக்கூடயுமே ஃபைட் பண்ணிகிட்ருக்கா. அங்கே அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் என்கிட்ட தப்பிக்க முடியாது, நான் போகிறதா இருந்தால் உங்களை மட்டும் விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா, எல்லோரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கே பாம்பை பிளாஸ் பண்ணி விட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே சாவடிச்சிட்டு இவளும் செத்து போயிருக்கா. ஸோ இவளோட ஆத்மா தான் இந்த குண்டான பொண்ணோட உடம்புக்குள்ள அங்கே வந்திருக்கு போல். அப்போ அவளோட சிஸ்டர் அங்கே ஷாவ் என்ன பார்த்துட்ருக்க, நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்கிறப்ப கோமாயிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி அவள் நெரிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, நீ பைத்தியம் மாதிரி அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அங்கே பாஸ்டில் நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோயின் அழகான ஒரு பையன்ட்ட போய் இங்கே ப்ரப்போஸ் பண்ண போயிருக்கா. பட் அவங்க சிஸ்டர், நான் அவனை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணுவியா, அவன் மூஞ்சி இருக்கிறதுக்கு இது தேவையான்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பிடுங்குறேன்ற பேரில் மேலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா. பட் அவளுக்கு அடிபட்டுருச்சேன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. இப்போ அவள் நீ தானே இதெல்லாமே பண்ணேன்னு சொன்னதும், நான் எதுவும் பண்ணலை, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறப்ப அவள் கோவப்பட்டு அங்கே பஞ்ச் அங்கே பக்கத்தில் விட்டதும் செவரே உடஞ்சி போயிடுது. அப்போ அவங்க அம்மா கோவப்பட்டு கத்திட்ருக்காங்க, என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், பைத்தியமா, உன்ன மாதிரி ஒரு அம்மாவில் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம், பார்ஷாலிட்டியாக பார்க்குறேன்னு சொன்னதும் கோவப்பட்டு அடிக்க வரும்போது கையை பிடிச்சி அங்கே முறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கே நம்ம வீட்டுக்கு போயிட்டாவ. நான் என்ன மாதிரி லைஃப்பில் மாட்டிகிட்ருக்கேன், இப்படி போகிறான் பாரு ஒரு சிஸ்டர், பார்ஷாலிட்டி பார்க்குற ஒரு அம்மா, இதெல்லாம் ஒரு குடும்பமா, இப்படி ஒரு பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பிரதர் வேண்டாம், அவனோட நேம் லீ. அப்போ அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த உனக்கு கேண்டீன் செட்டு கொடுக்கும்போது அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அவன் காலில் அடிப்பட்ட மாதிரி இருக்கான். ஸோ இவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா அந்த காலை தான் நான் சரி பண்ணணும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். உள்ளே ஏதோ சவுண்டு கேட்குது, என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ஹானை காமிக்கிறாங்க. அவன் அடிபட்டு போய் வந்திருக்கான். ஹீரோயின், நான் உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறேன், ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். இவன் ஹானாச்சு, இவன் பெரிய பணக்கார குடும்பமாச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எனக்கு இதனால் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் உள்ளே கூட்டிகிட்டு படுக்க வச்சுட்டு இருக்கும்போது அங்கே அட்டாக் பண்ண ஆள் வர்றாங்க. பட் அவனை பிடிச்சி அங்கே கீழே தள்ளி விட்டுட்டு இவளே மெத்தையில் பிறண்டுட்டு இருக்கா. அவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கணுன்றதுக்காக அந்த பர்சனுமே அங்கேருந்து போகும்போது நம்ம ஹானுக்கு அவங்க கட்டி விட்டு நல்லா காப்பாற்றிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் ஒரு டைம் அவனை போய் காப்பாற்றிருப்பா போல். இதே மாதிரி தான் பண்ணியிருக்கா. அப்பயுமே 10 மில்லியன் காசு கேட்டிருந்துருக்கா. ஸோ என்ன இந்த பொண்ணாக இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இது எப்படி சாத்தியமாக இருக்கும், அந்த பொண்ணுக்கு இவளுக்கு எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அவனை அங்கே பிக்கப் பண்ணுறதுக்குமே ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. மாஸ்டர், எங்களால் கரெக்டான டைமில் வர முடியல, சாரின்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பொண்ணை பற்றி விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். இவன் என்ன காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் கொடுக்கவே இல்லையே, இவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு இந்த காசில் என்ன சும்மா கம்மி தானேன்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்தில் அங்கே காசு வந்துடுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இப்போ அங்கே அந்த ஷாவ் வந்துடுறா. உன்னை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டாங்க, இஷ்டம்னாவா கஷ்டம்னா இருந்துக்கோன்னு சொன்னதும் ஹீரோயின் எவ்வளோ திம்ராவா பேசிகிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் உனக்கு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டாங்க. சாப்பிட்றதுக்காக போனதும் அவங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டுருக்காங்க, என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அந்த பொண்ணு பாவம் அடிபட்டுருக்கா, அவளை போய் இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்கிறப்ப நீங்கள் வாய மூடிட்டு பேசாமல் இருங்க, நம்ம பொண்ணு பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக அறிவாளியாக இருக்கா, இவ சரியான ஒரு இடியட் அப்படின்ற சொன்னதும் பாஸ்டில் அவளை போட்டு எப்படி கொடுமைப்படுத்தினாங்கன்ற விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. எப்பயுமே இவ்வளோ தான் வேலைக்காரி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவளுக்கு ரொம்ப கோமாயிட்டு அவள் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போகும்போது எங்கே போயிட்டுருக்கா, வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, வேலையெல்லாம் பாரு, பாத்திரத்தை விளக்குன்னு சொன்னதும் என்ன அறிவில்லாமல் பண்ணிட்டுருக்கா, அவளை பண்ண சொல்லி அவளுக்கு என்ன பண்ணுது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், நானே சாப்பிடல, நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பாடை பூரா தூக்கி அங்கே கொட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப பசியாயிட்டு இருக்கா. அவங்க பிரதர், உனக்காக இந்த சாப்பாடு நான் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு பசிக்கிறதில்லை அப்படின்றத சொன்னதும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த, சாப்பிடாம தூங்காமல் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை சிஸ்டர், ஒரு மேக்ஸில் ப்ராப்ளம், அதனால தான் அப்படின்ற சொன்னதும் அப்படியா சரிவா நான் சொல்லி தரேன்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணதும் என்ன பண்ணிட்டுருக்க, என்னோட மாஸ்டராலே இது முடியலை, ரொம்பவே கஷ்டம்னு சொன்னப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஏஜெண்டாக ஒர்க் பண்ணுறப்ப ஏகப்பட்ட அங்கே எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாமே ஈஸியாக பண்ணியிருந்திருக்கா. அப்போ அதனால தான் வந்திருக்கு. சரி, நான் உன்னோட காலை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் நீ ஃபஸ்ட்டு உன்னோட உடம்பை லாஸ் பண்ணு, அதவே உன்னால் பண்ண முடியல, இதை போய் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் நான் அந்த திரும்ப காலேஜ் ஆரம்பிக்கவங்களையும் பாரு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக ஓடி எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை சூப்பராக ஸ்லிம் ஆக்கிடுறான்.
அவங்க பிரதர், "நீ இப்ப காலேஜுக்கு போக வேண்டிய டே வந்துருச்சுல சிஸ்டர்" அப்படின்ற சொன்னதும், "ஆமா நான் வந்துட்டு போக போறேன். இந்த புல்லி பண்ணவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி குடுக்க வேணாமா?" அப்படின்றத அவ சொல்லிட்டுருக்கா. பிறகு பார்த்தாங்க சூப்பரா வந்துட்டு அங்க ரொம்ப ஸ்டைலிஷா அவ வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. இதுக்கு முன்னாடி எங்க காலேஜ்ல வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்க ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க புல்லி பண்ணிட்டு. அந்த ஒரு பெர்சனுக்கு மேல தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப லவ் இருந்திருக்கு. பட் வந்துட்டு உடம்ப வச்சு அவள ரொம்ப அசிங்கப்படுத்தி இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்க உள்ள என்ட்ரு ஆனதுமே, "வாவ்! யார்ப்பா இந்த பொண்ணு? பார்க்குறதுக்கு ஹீரோயின் மாரி இருக்காங்க" அப்படின்ற சொல்லிட்டு எல்லாருமே வாய பொளந்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள வந்துட்டு சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. "இன்னைக்கு அவ வருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வரமாட்டா. இருந்தாலுமே அவளுக்கு தான் நம்ம சூப்பரா ஏற்பாடு பண்ணியிருக்கோமே" அப்படின்றத சொல்றாங்க. பார்த்தா வந்துட்டு மேல பக்கெட்ல தண்ணியெல்லாம் ஊத்தி வச்சிருந்திருக்காங்க. உள்ள தொறந்ததும் கொட்டட்டும்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் அத கால வச்சு ஒரு ஏத்து ஏத்தி விட்டு அவங்க ஃபேஸ்லயே வந்துட்டு படுற மாரி அங்க பண்ணி விட்றா. "ஏய் நீ யாரு? எதுக்காக அப்படி வந்து பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கோவப்படும்போது, "நான் யாருன்னு உனக்கு என்ன தெரியலையா? நான் தான் வந்துட்டு இப்ப நீங்க வந்து கேவலமா பேசிட்டு இருந்த அந்த பொண்ணுன்னு" சொன்னதும், அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. அப்ப அங்க அந்த பையன் வந்துட்டு வாவ்! அப்படின்ற சொல்லிட்டு வாய பொளந்துட்டு இருக்கான். அப்ப நீ தான் மிங்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி அவ வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது, அவன் ரொம்பவே அங்க அசிங்கப்படுத்தியிருக்கான். "உன்ன மாரி மூஞ்சிக்கு லவ் தான் ஒரு கேடான்னு" சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டு அங்க டேபிள ஓங்கி ஒரே தட்டா தட்டிர்றா. "நீ வந்துட்டு எப்ப வந்து பாடிய வச்சு ஷேமிங் பண்ணிட்டு, இப்ப வந்து ஆள் நல்லா வரவும் லவ்ன்ற பேர்ல பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அங்க மிரட்டிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் யாராச்சும் என்ட்ட வந்து வம்பு பண்ணீங்கன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து அது எல்லாமே பார்த்துட்டு, நான் கூட என்னமோ நினைச்சேன், பொண்ணு வந்துட்டு பயங்கர திறமைசாலி தான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட்டுமே, "மாஸ்டர் இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணணுமா? வந்து கார்ட்ஸ் ஏற்பாடு பண்ணணுமான்னு" சொன்னதும், "அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. அவளே வந்துட்டு அவள பார்த்துக்கிருவா. எல்லாரும் கிளம்பலாம்" அப்படின்றத சொல்றாங்க. பிறகு அங்க டீச்சர் வந்துடுறாங்க. "நீ யாரு ஃபர்ஸ்ட்டு உன் கிளாஸ்க்கு போ. இங்க வந்துட்டு எக்ஸாம் நடக்க போகுதுன்னு" சொன்னதும், "நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் ஜியான்னு" சொன்னதும், "ஓ நீயா அது? அதுக்குள்ள வந்து பாடியெல்லாம் இப்படி வந்துட்டு அழகா மாத்தி வந்துட்டியா? பட் என்ன பண்றது? உன்ன ஸ்கூல விட்டே தூக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. 3 சப்ஜெக்ட்ல ஆல்ரெடி நீ ஃபெயில்" அப்படின்றத சொன்னதும், "ஆனா இப்ப அது மாரி நடக்காது. நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிருவேன்னு" சொன்னதுமே, "மேக்ஸ்ல மட்டும் நீ ஃபெயில் ஆனன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு" சொல்றப்ப, அவங்க பிரதர காமிக்கிறாங்க. அவன் பார்த்தா அங்க வந்துட்டு அவ கண்டுபிடிச்ச அந்த எல்லாத்தையுமே வந்துட்டு நெட்ல வந்து அப்லோட் பண்ணி விட்டான். அங்க அத பார்த்துட்டு அங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. "வாவ்! இவ்ளோ சூப்பரான ஆன்ஸர் எவ்ளோ ஈஸியா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டான்" அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. அப்படின்னா என்னோட சிஸ்டர் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். அந்த ஜிம் யூனிவர்சிட்டியோட அந்த பிரசிடென்ட்ட போய், "மாஸ்டர் நீங்க சொன்ன அந்த ப்ராப்ளத்த அங்க ஒரு பையன் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. ஈஸியா வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு" சொன்னதுமே, அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்து யுனிவர்சிட்டிக்கு அவங்கள அட்மிஷன் போட்டே ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு, உடனே மீட் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. பிறகு இவங்க வந்துட்டு அங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது, அவங்க சிஸ்டர் யோசிக்கிறா, "நீ வந்துட்டு உடம்ப வேணா ஒல்லியா அழகாக்கி வந்திருக்கலாம். ஏன்னா வந்து உன்னால படிப்புல பீட் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்தையுமே அங்க சார்ட் அவுட் பண்ணி அங்க கொண்டு வந்து குடுத்ததுமே, இப்ப என்ன வந்துட்டு வெறும் பேப்பர குடுத்துட்டு போயிட்டுருக்கேன்னு சொன்னதும், "நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டேன்னு" சொன்னதும், அவங்க அத செக் பண்ணி பார்த்துட்டு, "கண்டிப்பா நீ வந்துட்டு பண்ணியிருக்கவே முடியாது. எப்படி நீ ஒரு 10 மினிட்ஸ்ல இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருப்ப?" அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்டதும், "உங்க முன்னாடி தானே பண்ணேன்னு" சொன்னதும், "நீ சீட் பண்ணியிருப்ப. உன்ன மாரி ஃப்ராட பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்போ வரைக்கும் நீ மேக்ஸ்ல வெறும் 5 மார்க் தான் வாங்கிட்டு இருந்த. இப்ப மட்டும் உனக்கு வந்து உடனே ஞான உதயம் வந்துருச்சா? இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நீ மார்க் வந்துட்டு வாங்குறதுக்கு" அப்படின்ற சொல்லிட்டு இங்க கேட்டதும், "நீங்க டீச்சரா இருக்கவே தகுதி கிடையாது. உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? தேவையில்லாம என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, அப்பங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். "நான் வந்துட்டு இருக்கேன் அவளுக்காக ஜஸ்டிஃபை பண்றதுக்கு" அப்படின்ற சொன்னதும், "நீ யாரு? ஃபர்ஸ்ட்டு நீ எதுக்கு தேவையில்லாம இங்க வந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கன்னு" சொன்னதும், அங்க நம்ம ஹீரோயின், "நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்கன்னு" சொன்னதுமே, "நீ வந்துட்டு அப்ப என்ன காப்பாத்துன. உன்ன நான் இப்ப காப்பாத்த வேணாமான்னு" சொல்லிட்டு கேட்குறான். "நான் வந்துட்டு யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. அவ என்ன தப்பு பண்ணா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, இவ சீட் பண்ணியிருக்கான்னு சொன்னதும், அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. "நீங்க போய் அங்க கொஸ்டின் எடுக்கும்போது யாருமே அங்க வர கிடையாது. நீங்க மட்டும் தான் இருந்திருக்கீங்க. அது எப்படி வந்துட்டு சாத்தியமா இருக்கும்?" அப்படின்றத சொல்லிட்டு அவள அங்கேருந்து கூட்டிட்டு வரும்போது, "பொய்யா பேசிட்டு இருக்க. ஏன்னா இவன வந்து ஆக்டரா வந்துட்டு கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சுட்டு இருக்கியா? என்ன வந்துட்டு பண்ணிருவீங்க என்னன்னு" சொன்னதுமே, "கண்டிப்பா இந்த லேடிய வந்து வேலைய விட்டு தூக்கணும் தான்" சொல்லிட்டு அங்க பேசும்போது, கோவப்பட்டு அங்க அடிக்க வரப்ப நம்ம ஹீரோ வேகமா அவள போய் புடிச்சுக்கிறான். அங்க வந்துட்டு மேல அடி அவங்களுக்கு விழுந்துருது. ஹீரோயின் அங்க கைய பிடிச்சு திருகி விட்டுறா. "என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்துட்டு பண்ணுவேன்னு" சொல்லிட்டு. அப்போ அவங்க பிரின்சிபல் வந்ததுமே என்னாச்சுன்னு கேட்குறப்ப, "இந்த லேடி சீட் பண்ணிட்டு இருக்கா. ஆள வேற கூட்டிட்டு வந்து மிரட்டான்னு" சொன்னதும், அப்ப அங்க ஹான், "நீங்க வந்துட்டு தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்காம எதுக்கு செக்யூரிட்டி கார்ட கூப்பிடுறீங்கன்னு" சொல்றப்ப, அப்ப அங்க "நீங்க நீங்க யாரு?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின், "நீ இது ரொம்ப சின்ன சிட்டிப்பா. நீ எவ்வளோ பெரிய ஆளுன்றதெல்லாம் இங்க தெரியாது" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பிரதர் அங்க வந்துடுறான். "சிஸ்டர் நீ வந்து சால்வ் பண்ண பார்த்தியா? அத வந்து நான் அப்லோட் பண்ணேன்.
ஜிம் யூனிவர்சிட்டி உனக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் ஏன் அதை சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் ஆமான்னு சொன்னதுமே அந்த ஆள் நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே தான் சொல்லிட்டு அந்த லேடி அதை வாங்கி பார்த்துட்டு இது கண்டிப்பாக ஃப்ராடாக தான் இருக்கும், இவ தான் அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அது கிழிச்சு அங்கே வந்துட்டு திமிர்தனத்தில் எரிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவேன் நீ இப்போ வந்துட்டு இதெல்லாம் பண்ணி காமிச்சிருவியா அப்படின்றத சொல்லும்போது அங்கே அந்த ஜிம் யூனிவர்சிட்டி பிரசிடென்ட்டே வந்துடுறாரு. அங்கே அவரை பார்த்துட்டு இந்த பிரின்சிபல் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் இங்கே ஒருத்தவங்க வந்துட்டு நான் சொன்ன அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்கள மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பையனை போயிட்டு அவங்க கங்க்ராச்சுலேஷன் பண்ணதும் நான் பண்ணலை என்னோட சிஸ்டர் தான் பண்ணாங்கன்னு சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டாங்க. வந்துட்டு அவர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு அப்போ அங்கே வந்துட்டு இது கண்டிப்பாக வந்துட்டு சாத்தியமே கிடையாது, இவ ஃப்ராட், இவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறப்ப நாங்கள் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து சீட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு பேசினதுமே அது லேடி வந்துட்டு அது எல்லாத்தையுமே கெடுத்து விட்றதுக்கு அங்கே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என் கண்ணு முன்னாடி தான் என்னோட சிஸ்டர் பண்ணா, எதுவுமே வந்துட்டு அவள் போய் பேசலன்னு சொல்லிட்டு இருக்கப்ப சரி அந்த பேப்பர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த லேடி கிழிச்சு போட்டாங்கன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோமாயிட்டு இப்படி அறிவு கட்டவங்க யார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு அவர் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு, இவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் நான் நேரடியாகவே இதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அங்கே போர்டில் வச்சு அங்கே வந்துட்டு சால்வ் பண்ணிடுறான். ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. உடனே வந்துட்டு உனக்கு வந்து யூனிவர்சிட்டியில் சீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோமான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பிரின்சிபல் இது எங்களுக்கு வந்துட்டு பெருமைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு விருப்பமானு கேட்டதுமே இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வந்து டீச்சராக இருக்கப்ப நான் வந்துட்டு எப்படி இங்கே போய் இருக்க முடியும், அது ரொம்பவே பேடான டீச்சர்னு சொன்னதும் அந்த லேடியை வேலையை விட்டு அங்கே அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நம்ம ஹீரோயினுக்குமே. அவங்க சிஸ்டருக்கு தான் நாங்கள் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அப்போ அவர் நான் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே ஒர்க்குமே உனக்கு கொடுப்பேன், உனக்கு இருக்கிறதுக்கு வீடு எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ நான் கொடுத்துருவேன், உனக்கு எந்த செலவுமே கிடையாது, உன்னோட ஃபேமிலியை வேணாலும் நீ அங்கே கூட்டிகிட்டு வரலான்னு சொன்னதும் அவங்க சிஸ்டர் நம்மள எதுவும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறா. பட் ஆனால் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்னோட பிரதருமே அங்கே வந்து சீட் வாங்கணும்னு ஆசைப்பட்றான்னு சொன்னதும் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறப்ப இல்லை நானாகவே கஷ்டப்பட்டு வரணும்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்னு அடுத்த வருஷம் நீயுமே வந்துடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. உன் ஃபேமிலியம்மா அப்படின்ற சொன்னப்போ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு அவள் சொல்லிடுறா. ஆனால் இங்கே சில பேர்லாம் என்னை ரொம்ப புலி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு நாங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி நடிச்சதுமே அப்படின்னா நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேன், நீ என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீ பார்த்துட்டு இருக்க, எல்லா எவிடன்ஸுமே நான் வந்துட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு அவன் நான் வந்து கேமரா லைட்ஸ் எடுக்க சொல்லவான்னு சொன்னதும் அதுக்கெலாம் அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அடியை போடுறா. போட்டு அவப்பாட்டு அங்கே வந்துட்டு சிரிச்சுட்டே இப்போ வரைக்கும் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா, ப்ளீஸ் நீ ஸ்டாப் பண்ணி என்னால் முடியலன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்டாப் பண்ணி விட்டா. அப்போ அங்கே அந்த பிரின்சிபல் சொல்கிறாங்க இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலில் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், நீ தானே இதோட ஹெட், உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு அந்த பொண்ணையுமே மிரட்டுறாங்க. ஹீரோயினுமே அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடியுமே அவனை காப்பாற்றிருக்கா இல்லையா, அதை பற்றி நினச்சிட்டு நான் என்னோட ஐடென்டிஃபையை இவன்ட்ட சொல்லக்கூடாது, நான் நார்மலான ஒரு பொண்ணாகவே வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு யோசிச்சுட்டேக்கா. அப்போ அவன் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் வந்துட்டு ட்ராப் பண்ணுறேனே வாய் அப்படின்ற சொன்னதும் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்து பையன், நான் நார்மல் ஃபேமிலி பொண்ணு, ஸோ வந்துட்டு ரெண்டுமே வந்து ஒத்து வராது அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானுமே அந்த யூனிவர்சிட்டியோட சீனியர், ஸோ அந்த முறைப்படி நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணலான்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு ஒரு மெடிக்கலுக்கு போகணுன்னு சொன்னதுமே நானுமே அங்கே மெம்பர்ஷிப்பில் தான் இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. நான் வந்துட்டு உங்களோட மெம்பர்ஷிப் கார்டு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களான்னு சொன்னதும் எதுக்காகன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்னோட பிரதரோட காலை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நானே வந்துட்டு டாக்டரை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னதும் இல்லை அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இறங்கி போகும்போது அசிஸ்டன்ட் என்ன மாஸ்டர் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் ஆமான்னு சொன்னதுமே உங்கள் உயிரை காப்பாற்றின வாசியான்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, நான் பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சதுமே எல்லாருமே வந்துட்டு என்னை பார்த்து பயந்து போயிட்டு தனியாகவே விட்டுருவாங்க, நான் இப்போ வரைக்கும் தனியாக தான் இருக்கேன், பட் என்னை பார்த்து முறையாக பயப்படாத ஒரு பொண்ணு நார்மலாக பேசுகிறவ அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே உள்ளே போகும்போது ஒரு விஷயம் யோசிச்சுட்ருக்கா. ஆல்ரெடி வந்துட்டு அங்கே ஒரு மெடிசனில் அவள் கொடுத்துருக்கா. இந்த மெடிசன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது, எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும், ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாராச்சும் கேட்டால் அவங்ககிட்ட கொடுங்க, பணக்காரவங்களுக்கு கொடுத்து நீங்கள் காசு சம்பாரிச்சிடாதீங்க, இதை வச்சு பல பேரோட நோயை குணப்படுத்த முடியும்னு சொன்னதும் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போயிட்டு இப்படி இந்த விஷயத்தை பற்றி அங்கே சொன்னதுமே அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஆள் வந்துட்டு நான் அப்படிலாம் கொடுக்க முடியாது, இதுக்கு வந்துட்டு நீ பே பண்ணி ஆகணும்னு சொன்னதும் மெடிசன் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ஃப்ராடாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கும்போது கார்ட்ஸை கூப்பிட்டு உன்னை அடித்து வரட்டணுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்.
பட் ஆனாங்க வந்துட்டு நம்ம ஹீரோங்க வந்ததுமே அத பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். நீ பண்ணதுக்கு உனக்கு இப்ப பனிஷ்மென்ட் இருக்குல்லன்னு சொல்லிட்டு உள்ள புடிச்சு இழுத்துட்டு போகும்போது, அங்க நம்ம அந்த ஜிம் பிரசிடென்ட்டுமே இருக்காரு. அவருக்குமே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க போல. அங்க வந்துட்டு போயிட்டு இப்படி வந்துட்டு காசு கேட்டுட்டு இருக்கான் மெடிசனுக்குன்னு சொன்னதும், அத கேட்டுட்டாங்க. அவர் ரொம்ப கோவமாயிட்டு, "வர்றவங்ககிட்ட காசு கேட்காதன்னு சொன்னா உனக்கு புத்தி வராதா? நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? என்னோட ஸ்டூடெண்ட்டா இருக்கவே உனக்கு தகுதி கிடையாதுன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அந்த ஆள் அங்க வந்துட்டு சாரி கேட்குறாரு. பட் மனசுலேயும் இவரோட மிஸ்ட்ரெஸ்ஸா இருப்பா. அதனால தான் இவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்கிறத ஹீரோயின் அங்கே டச் பண்ணி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டு என்ன நோயின்னு சொன்னதும் அதுக்கான மெடிசனையுமே சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. அவளோட மேஜிக் அந்த மெடிசன்லாம் வச்சு யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு சரி பண்ணிடுறா. அவர் ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே அந்த டாக்டருமே நானுமே உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன்னு சொன்னதும் எங்கள் ஃப்ரெண்டு தான் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த அங்கே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட அவர் அந்த மெடிசனை குடுத்ததுமே, "இல்ல எனக்கு இந்த மெடிசன் வேணாம். உங்க அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு எனக்கு 50 மில்லியன் கேட்டாரு. அத குடுக்குற லெவலுக்கு என்ட்ட காசு இல்லன்னு" சொன்னதுமே, அப்ப அத கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு, "நீ இப்படி கேவலமான வேலையெல்லாமா பண்ணிட்டுருக்க? உனக்கு இதுக்கப்புறம் இங்க ஜாப் கிடையாது. நீ வந்துட்டு கிளம்புன்னு" சொல்றப்ப, நம்ம ஹீரோயின், "நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்படியே இந்த ஆள வந்து விட்டா, இந்த ஆளுக்கு வந்துட்டு ஃபார்முலா எல்லாமே தெரியும். அதே மாரியே வந்துட்டு போய் அங்க வெளிய வந்து சொல்லிட்டு எல்லாத்தையுமே மெடிசன் வந்து தயாரிச்சவங்க வந்துட்டு காசு வாங்க மாட்டாரா?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, பண்ணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் கைய வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாத லெவலுக்கு ஏதோ பண்ணி விட்டுறாரு. நீ வந்துட்டு போய் வந்துட்டு வேலை ஏதாச்சும் வேற எதாவது செஞ்சு பொழைச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்க தொரத்தி விடும்போது அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. இதுக்கு எல்லாமே காரணம் இவ தான். இவள நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் இந்த மெடிசனை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற சொல்றப்ப, இல்ல எனக்கு வேணாம். நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் படி எப்படினாலும் காப்பாத்திருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அங்க அவருக்கு வந்துட்டு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அந்த பொண்ணா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின், நீங்க இப்போ வரைக்கும் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சொன்னதும், நீ ஏன் வந்துட்டு என்கிட்டருந்து விலகி போகணும்னு ஆசைப்படுறேன், நான் வந்துட்டு உண்மையிலே வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின், உங்கள் ஃபேமிலி எவ்வளோ பெரிய வந்துட்டு ஒரு பணக்கார ஃபேமிலி, ஒரு மிஸ்டீரியஸான ஃபேமிலி, நான் அதுக்குள்ளே வந்து மாட்டிக்க விரும்பலை, நான் நார்மலான ஒரு ஃபேமிலி பொண்ணு, அப்படியே தான் வாழ ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், ஆனால் நீ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மாதிரியே இருக்க பார்க்க, அவங்க என்னோட உயிரை காப்பாற்றிருக்காங்கன்னு சொன்னதும், பட் நீங்கள் நினைக்கிற பர்சன் நான் கிடையாது, தப்பான பர்சனை நீங்கள் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம வந்துட்டு கிளம்பலாம், நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அந்த ஆள் வந்துட்டு நான் எனக்கு கண்டிப்பா அவள கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்த போகும்போது, அப்பங்க நம்ம ஹீரோ வந்து அங்க காப்பாத்திர்றான். பட் அந்த பெர்சன் கத்தி வச்சு அங்க அவன குத்துனதுமே, நம்ம ஹீரோயின் அவன போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோவங்க காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு, அங்க வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டுருக்கா. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோக்கு நல்லா ஆனதுமே, இப்போ உங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்குன்னு சொன்னதும், எனக்கு நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடியுமே இதே மாரி தான் அந்த பொண்ணு வந்து என்ன காப்பாத்திட்டு இருந்தாங்க. ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு அவன் சொல்றான். என்னோட அப்பாக்குமே நீங்க வந்துட்டு இந்த ஃபேவர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட அப்பாவுமே ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவர் எங்க இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இங்க கேட்டுட்டு இருக்கா. கால் வந்துருது அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இவங்க வேகமா கிளம்பி போறாங்க. பார்த்தா அங்க வந்துட்டு அங்க ஷெங் அப்புறம் வந்துட்டு மிங்க் அப்படின்ற செட்டு 2 பேர் இருக்காங்க. இந்த ஆள் செத்து போயிட்டாருன்னா ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துரும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. பட் அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னோட அப்பாவ நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னதும், நாங்க எதுவும் பண்ணல. நீங்க போய் பாருங்கன்னு சொல்றப்ப, நம்ம ஹீரோயின் அங்க பாடிய பார்த்துட்டு, இவருக்கு வந்துட்டு யாரோ வந்து விஷம் குடுத்துருக்காங்க. இவருக்கு வந்துட்டு நோயெல்லாம் இல்லன்னு சொல்றப்ப, அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோயின் அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு காப்பாத்த போகும்போது, அவங்க வந்துட்டு விடமாட்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கிறா, இவங்கள ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலாமான்னு சொல்லிட்டு, அவன் ஓகேன்னு சொன்னதுமே, போட்டு அவங்கள பயங்கரமா அடி வெளுத்து விட்றா போல. அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு அங்க ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்து அங்க அவர காப்பாத்துனதுமே, மருமக நெனச்சுட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "நீ என் மருமக தானம்மான்னு" சொல்றப்ப, நம்ம ஹீரோ, "அவர் இப்ப தான் எந்திரிச்சிருக்காரு. நீ ஏதாச்சும் ஷாக் குடுக்காத. ஆமான்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணுன்னு" சொன்னதும், அங்க அவளுமே வந்துட்டு வேற வழி இல்லாம கூட சேர்ந்து அங்க ஆக்டிங் பண்ணிட்டுருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க கூட்டிட்டு போனதுமே, "நான் வந்துட்டு உனக்கு 2 ஃபேவர் பண்ணிட்டேன். இப்ப என்ன வந்துட்டு நீ இதுக்கப்புறம் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னு" சொன்னதும், "நான் உனக்கு சாகுற லெவலுக்கு நன்றி கடனோட தான் இருப்பேன். நீ எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் குடுக்க மாட்டியா?" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்கறான். "நான் ஜஸ்ட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். நீங்க அந்த பொண்ணு நெனச்சுட்டு சப்ஸ்டியூட்டா என்ன யூஸ் பண்ணலான்னு பார்க்குறீங்களான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "அவ வேற, நீ வேறன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் நான் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டுருக்கேன் உன் மேல. அந்த பொண்ணுமே இப்படிப்பட்டவங்க தான். அவங்க வந்து என்னோட உயிர காப்பாத்துனாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு நான் ஒரு தடவ தேங்க்யூ சொல்லணும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் தான். வேற ஒண்ணும் கிடையாது" அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் டச் பண்ண போறான். வந்துட்டு அவன், "நான் வந்துட்டு உனக்கு ஃபேவர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு நீ ஒரு சான்ஸ் குடுப்பியான்னு" சொல்லிட்டு கேட்டதும், அது உன்ன டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நான் வந்துட்டு உன்ன ஏத்துக்கிறதும், உன்ன மன்னிச்சு விடுறதும், இல்ல வேணான்னு சொல்றதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா.
நெக்ஸ்ட்டு அங்கே நம்ம ஹீரோயினா அங்கே காரில் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா நம்ம ஹீரோயின். நீ கதை ஓப்பன் பண்ணாத, ஃபர்ஸ்ட் நாளே நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ் ஆக விரும்பலை அப்படின்ட்டு சொன்னதும், சரி ஓகே இந்த ஃபோன் நான் வந்துட்டு நம்பரை வந்து பதிஞ்சுக்கோ, உனக்கு என்ன வந்துட்டு தேவை இருந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நான் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னதும், உன்கிட்ட கால் பண்ணி சொல்கிறதுக்கு நானே என்னோட பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கிருவேன், ஸோ நீ ஒன்றை பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே ஜென்சின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவ எதுக்காக ஹானோட கார்லேருந்து போயிட்டுருக்கா, என்ன வந்துட்டு இவன் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே மேப்பை வச்சுட்டு பார்த்துட்டே போயிட்டுருக்கா. எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, எங்கே இருக்க என்னோட பிளேஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜென்சி, நீ என்ன வந்து தேவையில்லாமல் அவர் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, நான் தான் அவரோட ஃபியான்ஸே அப்படின்ற சொன்னதும், தேவையில்லாமல் நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டுட்டு போகும்போது, நீ என்ன அவரோட மிஸ்ட்ரஸாக இருக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. ஓ இதனால தான் ஜெலஸ் ஆகிட்டு நீ என்கிட்ட வந்து சண்டைட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு உடனே அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி, உன்னோட ஃபியான்ஸேன்னு ஒருத்தவங்க வந்துட்டு என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு என்ன பாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவர் ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, நீ வந்து போய் பேசிகிட்டு இருந்தா நான் நம்பிடுவேனா, உன் பேச்சை கேட்டு அவர் உடனே வந்துடுவேன் யார் அப்படின்ற சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப, உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் பற்றி எனக்கு தெரியும், நீங்களாம் ஒரு மிஸ்ட்ரஸ் தானே, காசுக்காக தானே அப்படி சுற்றுறீங்கன்னு சொன்னதும் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடா. அப்போ அவங்க எவ்வளோ தெரியும் இந்த ஏமையில் கை வைப்பன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே கையை பிடிச்சிடுறான். தேவையில்லாமல் எதுக்காக அப்படி போய் சொல்லிட்டு இருக்க, இப்போ எதுக்காக நீ வந்துட்டு நான் வந்து உன்னோட ஃபேன்ஸைன்னு சொல்லி இங்கே வந்து சொல்லிட்டு இருக்க, எப்போ உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம ஃபேமிலிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுலன்னு சொன்னதும், உன் சிஸ்டரோட சேர்ந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, அவள் தான் இறந்து போயிட்டாளே, நான் இறந்து போன பிறகு எப்போ சொன்னேன் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இப்படி ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், மரியாதையோடு இருந்துக்கோ, இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்துட்டு போய் பேசுனேன்னா நான் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் அங்கே இருக்க எல்லாருமே அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் இத்தனை நாளாக நம்மகிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்கா அவரோட வந்து ஒய்ஃப் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு, எப்படி வந்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இவ ரொம்ப கோமாயிட்டு இங்கே கத்த ஆரம்பிச்சிடா. ஹீரோ அங்கே அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே, இந்த ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இதில் போய் நீ ஏன் இருக்கணும்னு ஆசைப்படுற, பேசாமல் நீ என் கூட சேர்ந்து வந்துட வேண்டியதால, நான் உனக்கு வந்துட்டு தனியாக கூட வீடு பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னதும், அதெல்லாம் தேவை கிடையாது, நான் இங்கேவே இருந்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் அவன் இந்த சூட்கேஸ்லாம் தூக்கிட்டு வந்ததுனால அவனுக்கு திரும்ப அங்கே வயிற்றுல பெயின் ஆனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயினை போய் இங்கே கிஸ் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ணலை. அப்போ அங்கே வந்துட்டு அவன் சொல்கிறான், நீ வந்து கோவப்பட்டு என்னை கன்னத்தில் அரைவேன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்துட்டு எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின், கண்டிப்பாக நீ வந்துட்டு இப்போ கிளம்பலைன்னா அடிக்கிறத பற்றி நான் யோசிக்க தான் வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும், இல்லை வேணாம் நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், நீ ரெஸ்ட் எடு, ஆனால் ஒரு பார்ட்டி வரப்போகுது, அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பாக நீ வரணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், சரி ஓகே நான் வந்துட்டு யோசிக்கிறேன்னு அவன் சொல்கிறா. பிறகு அந்த ஜென்ஸியை பிடிச்சி அவங்க தாத்தா திட்டிட்டு இருக்காரு, நீ தேவையில்லாமல் ஹான்ட்ட போய் என்ன பிரச்சனை வளர்த்து வச்ச, தேவையில்லாமல் கம்பெனி கோஆப்ரேஷனுமே வந்துட்டு மொத்தமாக கேன்சல் ஆயிரும், மரியாதை அந்த பொண்ணு யாரோ அவங்கள பார்த்து நீ மீட் பண்ணி ஒழுங்காக சாரி கேளு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திட்டினதுமே அவள் கோவப்பட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு, நம்ம வந்துட்டு இப்போ அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து எந்த ஒரு ப்ராப்ளமே பண்ண முடியாது, ஏன்னா வந்துட்டு அவங்க ஃபேமிலியால் தான் நம்மளோட கம்பெனி எல்லாமே நல்ல விதமாக போயிட்டுருக்கு, இல்லைன்னா தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனையாயிரும் அப்படின்றத சொன்னதும், அவங்களோட பெரிய பொண்ணு மட்டும் இறந்து போகாமல் இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்கானதேன்னு சொன்னதும், அவள் இறந்தலாம் போல், அவள் மிஸ் ஆகிருக்கா அப்படின்றத அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கிளம்பி போகும்போது அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு உள்ளே விட மாட்டுறாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. அப்போ நம்ம ஹீரோ என் கூட சேர்ந்தா நான் இவன் வரலாம்ல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவளுக்காக சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் அவன் ரெடி பண்ணியிருக்கான். இந்த ட்ரெஸ் உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன், நீ போட்டுக்கோன்னு சொன்னதுமே, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நான் வந்து ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், அதுக்கு எந்த அவசியமே கிடையாது, நான் இருக்கேன்ல பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போன ஜென்மத்தில் தான் என்னால் பிடிச்சதை எதையுமே போட முடியல, இப்போயாச்சும் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறான். பிறகு அவங்க அப்பா அந்த ஜென்ஸியை அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ அவங்க 2 பேருமே வந்தது ஒழுங்காக போய் அங்கே சாரி கீழே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாது அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. 2 பேருமே அங்கே சூப்பராக கிளம்பி வர்றாங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸாகி போயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப சூப்பரான வந்துட்டு ஒரு ஜோடி அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிரசிடென்ட் வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே கிஃப்டெல்லாம் கொடுக்குறா. 2 பேருமே சேர்ந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை இவங்க தான் அந்த மேக்ஸ் ஜீனியஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவங்களை நான் ப்ரொபோசராக நியமிக்கிறேன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அங்கே தேவையில்லாமல் பேசி அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. அந்த டயத்தில் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது மிஸ்டர் ஷென்ன்றவங்ககிட்ட இருந்து. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொன்னதும், ஷென் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்றவாசி நீ ரொம்ப சீன் போட்டுட்ருக்கியா அப்படின்ற சொன்னதும், நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது நான் 1 மில்லியன் பெட்டு கட்டுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஷென் எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டதுமே அவர் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான்ப்பா வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு இப்போ பிக்கப் பண்ண போகலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆனால் வந்துட்டு அங்கே அவன் வந்துட்டு போகாமல் இருக்கோமே என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், இல்லை நான் வரல, நான் வந்தேன்னா ரொம்ப ஜெலஸ் ஆயிடுவேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா.
அங்க போய் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த ஷென்மே வந்துடுறான். வந்துட்டு நம்ம ஹீரோயின பார்த்து, "நீ என்ன முந்திய விட இப்ப ரொம்ப மாறுதலா இருக்கேன்னு" சொன்னதும், "சொன்னா நம்புவியா? நான் ரீபிரெத் ஆயிருக்கேன்" அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு ஹக் பண்ணிட்டு, "உனக்கு எதுவும் ஆகலைல்ல, அது முடிக்க எனக்கு சந்தோஷன்றத" சொல்றான். பிறகு இந்த ஃபோட்டோலாம் எடுத்து அங்க வந்துட்டு ரொம்ப வைரல் ஆயிருது. நம்ம ஹீரோக்கு அத பார்த்துட்டு ஒரு பக்கம் அங்க ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. இங்க அவங்க அப்பா பிடிச்சவளுக்கு திட்டிட்டு இருக்காரு. "உன்ன யார் வந்துட்டு காசு இல்லாத டயத்துல போய் பெட்டு கட்ட சொன்னதுன்னு" சொல்லிட்டு, "அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவளுக்கு இந்த சென்னன்றவங்களலாம் யாரும் தெரியாது. சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கான்னு" சொல்றப்ப, இப்படி ஷென வந்துட்டு அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே, அங்க ரொம்ப ஷாக் ஆயிருது. பெட்ல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு சொன்னதும், அங்க ரொம்பவே அவங்க அப்பாவுக்கு கோவமாயி போயிருது. ஹீரோயின் ஷென்னோட சேர்ந்து அங்க பார்ல தான் இருக்கா. அப்போ அவங்க 2 பேருமே அங்க வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "இந்த லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டுருக்குப்பா. நான் முந்தி லைஃப் மாரி சண்டை போட தேவையில்ல. ரொம்பவே ஹாப்பியான லைஃப்ப நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸுமே கிடைச்சிருக்காங்கன்னு" சொன்னதும், "ஜஸ்ட் 3 மந்த்ஸ்ல உனக்கு அப்படி எந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க? பொண்ணா, பையனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரு ஒரு பிசினஸ் மேன் தான். நீ ஒண்ணும் கவலையெல்லாம் படாத. அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு" சொல்லிட்டு இருக்கப்ப, அங்க ஒரு ட்ரக்கான பெர்சன் ஹீரோயின்ட்ட வம்பிழுத்ததுமே, அங்க போட்டு அவன் பயங்கரமா அடிச்சு விட்றான். ஸோ இப்படியே சண்டை போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன்னோட லைஃப் எப்பயுமே நல்லா இருக்கும்" அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க நம்ம லாயர் இருக்கிறத பார்த்துட்டு, இங்க இவனுக்கு ரொம்ப கோவமாயிருது. வயிறு வேற ஒரு பக்கம் எரிஞ்சிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க உட்கார வச்சுட்டு, நடுவுல 2 பேருமே அங்க மாத்தி மாத்தி அங்க சண்டை போட்டுட்டு இருந்தா, நம்ம ஹீரோயினுக்கு அத பார்த்து சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. எதுக்குடா இப்படி தேவையில்லாம ஜெலஸ் ஆயிட்டு 2 பேரும் சண்டை போடுறீங்கன்ற மாரி. அப்போ அவங்க பிரதர் கால் பண்ணிட்டு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டையாயிருச்சு. அவங்க டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், "நான் இப்ப கிளம்பி வரேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. வீட்ல பார்த்தா பெரிய சண்டை போயிட்டுருக்கு. அவ அவ்வளோ பெரிய ஒரு காலேஜ்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப, ஃபேமிலிய கூட்டிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? என்னோட பொண்ணுக்குமே அங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா அங்க அவங்க அப்பா அவளா கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துக்கு முன்னேறி போயிட்டுருக்கா. அவங்கள ஏன் கூட்டிட்டு போணும்? வேணும்னா இவ்வளோ நல்லா படிச்சு போக சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லி இப்படியே சண்டை போயிட்டுருக்கும்போது, அப்ப அங்க ஜென்சியோட அப்பா வந்துடுறாரு. "உங்களோட மூத்த பொண்ணு உங்களோட பொண்ணு கிடையாதுன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நாங்க டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க எங்களோட பிரதரோட பொண்ணு தான். அதனால நீங்க எங்க பொண்ண எங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிருங்க. இவ்வளோ நாளா உங்களுக்கு நல்லா கவனிச்சுட்டு இருந்ததுக்கு நான் பேமெண்ட் உங்களுக்கு குடுக்குறோம்னு" சொல்லிட்டு அங்க பேசுறாங்க. அத கேட்டுட்டு இந்த லேடிக்கு ஒரு பக்கம் ஹாப்பி. அவ நம்ம பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா நெறைய காசு கிடைக்குது இல்லையா? ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறா. அங்க அவள பார்த்ததுமே இங்க அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னதுமே, "இது எப்படி நான் நம்ப முடியும்ன்னு" சொன்னதும், டிஎன்ஏ டெஸ்ட்ட குடுக்குறாங்க. சரி என்னோட பேரண்ட்ஸ் எங்கன்னு சொல்றப்ப, பேரண்ட்ஸ ஏத்துக்காம வீட்ட விட்டு அனுப்பி விடும்போது, அவங்களுக்கு இப்படி உடம்பு முடியாம கொஞ்ச நாள்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும், அத கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. கடைசில இந்த பொண்ணோட லைஃப்ல இவ்ளோ கஷ்டங்கள் நடந்திருக்கா? பாவம் அப்படின்ற செட் அவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இவங்களுக்கு காசு குடுத்துட்டோம். நம்ம இப்ப கிளம்பலான்னு சொல்றப்ப, இவங்களுக்கு எதுக்காக காசு குடுக்கணும்? இவங்க என்னைய என்ன நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வேலைக்காரி மாரி தான் நடத்திட்டு புல்லி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும், கேட்டுட்டு அங்க ரொம்பவே கோவமாயிருது அவருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எங்க பொண்ணுன்னு சொல்றப்ப, ஆனா அந்த லேடி கோவமாயிட்டு, "உன்ன பாவமே நாங்க வளர்த்தா எங்களுக்கு நீ இப்படியா பண்ணுவ? காசு குடுத்து தான் ஆகணும்னு" சொன்னதும், அவங்க அப்பா அங்க கோவமாயிட்டு "நீ என்ன வளர்த்துட்ட அந்த பொண்ண நீ இந்த மாரி பண்ணிட்டு இருக்க. நீ எப்பயுமே அவள வேல தானே பார்க்க வச்சு கொன்னுட்டு இருந்தன்னு" சொல்லிட்டு அங்க கோவப்படுறாரு. "நீங்க என்ன என் சைட்லயா இல்ல அவங்க சைட்லயான்னு" சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு இப்படியே சண்டை வருமே 2 பேரும் என்னமோ டைவர்ஸ் வாங்க போறதா கேள்விப்பட்டனே. எதுக்காக அவ்வளோ பிரச்சனை? நானே எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டேன். பேசாம நீங்க சைன் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு சொன்னதும், அங்க அவருமே இந்த லேடி தொல்ல தாங்க முடியாம தான் இருந்திருக்காரு. சைன் பண்ணிடுறாரு. ஸோ என்னோட பிரதர நான் கூட்டிட்டு போய் நல்லபடியா பார்த்துக்கிருவேன். உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும், அவங்க பிரதரையும் மட்டும் அவ ஏத்துக்கிறா. அப்புறம் இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டா அங்க நீங்க என்னோட பேரண்ட்ஸ ஏத்துக்காம தொரத்தி விட்டு சாவடிச்சாங்க. உங்களோட உறவுமே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு, அங்க நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவ போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோ, "நீ என்ன உன்னோட சொந்த ஃபேமிலிக்கு போலையான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "இல்ல என்னோட ஃபேமிலிக்கு நான் போக விரும்பல. அவங்க என்ன ஃபேமிலி இத்தனை நிலைமைக்கு காரணமே அவங்க தானேன்னு" அவ சொல்லிட்டு இருக்கா. அங்க டோட்டல் ஃபேமிலியுமே வந்துடுறாங்க. அங்க பாட்டிலாம் வேற அங்க கூட்டிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நடந்த எல்லாத்துக்குமே அங்க சாரி கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் இருந்தாலுமே ஏத்துக்கிறதுக்கு அங்க ஒத்துக்க மாட்றா. "இவ்வளோ தூரத்துக்கு நடந்த பிறகு நான் எப்படி வர முடியும்?" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நீட் டவுன் பண்ணிட்டு அங்க பேசினாலுமே நம்ம ஹீரோயின் எதுக்குமே ஒத்துக்க மாட்றா. "நான் கண்டிப்பா வரமாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவங்க பிரதர் எல்லாருமே சேர்ந்து அங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அவன் ரொம்ப பயந்துட்டே இருக்கவும், "எதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு இருக்க? நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன பிரதர் இன்லானே கூப்பிடு" அப்படின்ட்டு தான் அவன் சொல்றான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்க கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அவன் கால் எப்படியோ ரொம்ப பெயின் ஆகுது. பட் இருந்தாலுமே அங்க நல்லாயிருது. அப்ப அங்க நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, அங்க ஹீரோயினுமே லவ் பண்றேன்னு ஒத்துட்டு அங்க கிஸ் குடுத்துட்டு இருக்கா. பட் இங்க யாரும் இருக்காங்க. ஏதோ தப்பாக போகுதுன்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோ அங்க காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு போயிட்டா. பட் அங்க எல்லாமே பண்ணது அந்த மிங் தான். அவன் தான் அங்க அவள
அவனை அட்டாக் பண்ணி கொலை பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்துட்டு அவங்க சிஸ்டர் அதெல்லாமே பார்த்துட்டு, "நீ தான் இதை பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானுமே அவளை பழி வாங்கணும். ஸோ நம்ம 2 பேருமே சேர்ந்து வந்துட்டு ஒர்க் பண்ணலாமேன்னு" சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே முடிவு பண்ணுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வர வச்சு அவளை வந்து ட்ரக்கை கொடுத்து ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு, "நீ கண்டிப்பாக வந்துட்டு இன்னைக்கு இப்படியே சாக தான் போகிற" அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது, அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். "ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ இங்கேருந்து வந்துட்டுருக்கேன். நான் அவள் இங்கே தானே இருக்கா, எங்கே இருக்கான்னு சொன்னதும், "நான் சொல்ல மாட்டேன். நீ ரூமாக போய் தேடிப்பாரு. அதுக்குள்ளே அவள் செத்து தான் போவான்னு" சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோவுமே அவளை அங்கே அடித்து தள்ளி விட்டுட்டு வேகமா உள்ளே போய் ஒவ்வொரு ரூமாக தேடி பார்க்குறான். பட் ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அடிபட்டு அங்கே எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டுருக்கா. அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. அவளுக்கு ட்ரக்கு கொடுத்த வாசி நம்ம ஹீரோட்ட, "ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோவுமே அவளோட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பட் அவளுக்கு நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது அங்கே வந்து மெடிசன் கொடுத்ததுனால ரொம்ப அஃபெக்ட் ஆகி அவளோட கண் பார்வை தெரியாமல் போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அந்த டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் அந்த மெடிசன் கொடுத்தா தான் வந்துட்டு எனக்கு சரியாகும்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன் நேமெல்லாம் சொன்னதும், பட் அந்த மெடிசன் இப்போ இங்கே இல்லைன்றதை சொல்கிறாங்க. ஸ்பெஷலாக மவுண்டனில் போய் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ, "நான் கண்டிப்பாக உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு" சொல்கிறான். பட் உன்னை நான் தனியாக இங்கே விட்டுட்டு போனால் அது டேஞ்சரில் போய் முடிஞ்சிடும். நான் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்காக அவன் எல்லா வேலையுமே அங்கே பண்ணிட்டு இருக்கான். அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறான். ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் பண்ணிட்டு இருக்க அந்த வேலையினால அவனுக்கு கொஞ்சம் ஷையாகவுமே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஷென் அங்கே வந்துட்டு கோவப்பட்டு அவனை போட்டு அடிச்சிடுறான். "ஒழுங்கா அவளை உன்னால் பார்த்துக்க கூட முடியலையா? நீலாம் என்ன வந்துட்டு ஒரு வருங்கால ஹஸ்பண்ட்" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். "இதுக்கப்புறம் நானுமே அவளை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவேன்" அப்படின்ற சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ற பேரில் அவளை போட்டு அங்கே பாடாப்படுத்துகிறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு அங்கே கண்டுபிடிச்சிடுறா. எல்லாமே மெங்கோட வேலை தான். மெங்க் வந்துட்டு, "நீ எப்படி வந்துட்டு எல்லாத்த சொத்தையும் நீயே வந்து அபகரிப்ப பார்ப்பியான்னு" சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, நம்ம ஹீரோ, "உன்னை பாவமேன்னு சொல்லிட்டு விட்டது தான் தப்பு இவ்வளோ தூரத்துக்கு" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே கோமாயிட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணி அவனை வந்துட்டு எப்படியும் அங்கே அடிச்சு போட்டு அங்கே காப்பாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அந்த மெடிசன்லாம் கொடுத்து அங்கே கண்ணெல்லாம் கட்டி எப்படியும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வழி அங்கே கண்ணுமே தெரிஞ்சிருது. ஹீரோயின்ட்ட ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினுமே அங்கே வெயிட்டிங் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறா. பிறகு அவங்க சிஸ்டரும் அங்கே வந்துட்டு சும்மா இருப்பாளா, வயிற்றுச்சல் ஆகிட்டு, "நீ வந்து உன்னோட பிரதரை காப்பாற்றணுன்னா ஒழுங்கா இங்கே வந்து சேரு" அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு காப்பாற்றுறதுக்காக போகிறா. பட் அவங்க 2 பேர்த்தையுமே அங்கே வந்துட்டு அங்கே ரொம்ப கூலிங்கான இடத்துல பிடிச்சி அங்கே அடைச்சி வச்சிடுறாங்க. 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின், "உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து ரீபிரத்தாக ஆகி வந்திருக்கேன். நீ சொல்லிட்டு இருந்த பார்த்தியா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, அது நான் தான்" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சொன்னதுமே, "அதனால தான் எனக்கு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணிட்டு இருந்துச்சுன்னு" சொல்லிட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். பட் அங்கே ரொம்ப கூலிங் ஆக ஆக ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. ஹீரோ, "உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவங்க அசிஸ்டன்ட்மே அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறாரு. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே அவன் சமாளிக்க வேண்டியதாகிடுது. பிறகு பார்த்தா ஃபைனலாக நம்ம ஹீரோக்கு அங்கே முழிப்பு வந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. "அப்பாவே, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, என்னை மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு சொல்லிட்டு. ஸோ நீ என்னை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும்" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.